அந்த பழைய பாட்டு இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு, என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஃபஸ்ட்டு லான்ச் ஆகி 17 வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் என்னோட பாட்டு டாக்ஸி டாக்ஸி வந்து இருக்குது. அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய பிளெஸிங்காக எடுத்துக்கிறேன். ரேமான் சாருக்கு அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட பாட்டு இதெல்லாம் வந்து பேசப்படுமா இல்லைன்னு தெரில. 40 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல நடிகர்னு ஒரு பேர் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அந்த பிளெஸிங் எனக்கு கிடைச்சாலே நான் போதும்னு பார்க்குறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெற்றி அப்படிங்கிறது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல தீர்மானிக்கப்படுது. பட் என்றைக்குமே வந்து நம்ம யார் எந்த வீட்டிலேருந்து வரோம், எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் முக்கியம் இல்லாமல் டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்கோட நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ப்ரெஸ்ஸும் சரி பப்ளிக்கும் சரி என்றைக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஐ திங்க் அதனால தான் நான் சொன்னேன், இந்த சாந்தனு பாக்யராஜ் அண்ட் சாந்தனு ஆரம்பிச்சும் போது சாந்தனு பாக்யராஜாக ஆரம்பித்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேன்னா அது வந்து சாந்தனுங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை தான் வந்து எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து இன்னும் நீடிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஒரு பிளெஸிங்காகவே எடுத்துக்கிறேன். நீங்கள் சும்மா சொன்னீங்களா இல்லை ஆத்மாத்மா சொன்னீங்களான்னு தெரியல, 40 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அது என்னோட பேர் இன்னும் நின்று எல்லாரும் என்னை பற்றி பேசினாங்கன்னா அது ஒரு பெரிய பிளெஸிங் தான் சார்.